உனக்கான மதிப்பு உன்னிடத்தில் மட்டும்தான் உண்டு. பிறரிடம் அதை நிரூபிக்க போராடி உன் நிம்மதியை இழந்து விடாதே. எப்பொழுது ஒருவர் மீது நீ அதிக கோபம் கொள்கிறாயோ அப்போதே புரிந்துகொள் நீ அவர்கள் மீது உயிராய் இருக்கிறாய் என்று. சிலர் தருகின்ற பல காயங்களுக்கு கண்ணீர்தான் மருந்து, சில காயங்களுக்கு பிரிவுதான் மருந்து. ஆனால் எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதியே. எப்போதும் அமைதியாக இருங்கள். அமைதியான நூலகத்தைப் போல. சிலர் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கே கற்றுக் கொடுப்பதற்காகத்தான். புரிதலும் நிதானமும் ஒரு மனிதனிடம் இல்லாமல் போனால் அவனுடன் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் நிம்மதி இருக்காது. சண்டையிடும்போது அமைதியாக இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல, வார்த்தைகளை விட்டால் உறவு பிரியும் என்று உணர்ந்தவர்கள். தேனை போன்று இனிமையாக பேசி தேளை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் அதிகம். இதயத்தை கொடுத்தாலும் துரோகி முதுகில்தான் குத்துவான். புன்னகையால் உடை தெரியுங்கள், கூனி குறுகட்டும் துரோகிகள். போராட்டங்களில் இருப்பதில் பெரிய ஆபத்து நமக்கு எதிரே இருப்பவர்கள் அல்ல, நம் பின்னால் இருக்கும் துரோகிகள். நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது, அதிகம் நம்பியவர்களிடமிருந்து மட்டுமே கிடைக்கும். உறவுகளை தேடுவதை அடியோடு நிறுத்திவிட்டேன். உள்ளம் சொல்கிறது சோகங்கள் போதும் என்று. உன் திறமைகளை மெருகேற்றி நீயே அதற்கான மதிப்பை உயர்த்திக்கொள். ரூபாய் நோட்டுகளாக மாற்றப்படாத எந்த திறமையும் மதிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்துகொள். உங்களிடம் ஒருவர் இன்னும் கொஞ்ச நேரம் பேச முடியுமா என்று கேட்பது ஒருபோதும் பொழுதுபோக்கிற்காக இருக்காது. அது உண்மையான அன்பின் தேவையாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு சொன்னால் புரிந்துவிடும், சிலருக்கு சொல்லாமலே புரியும், சிலருக்கு வருந்தினால் புரிந்துவிடும், சிலருக்கு பிரிந்தால்தான் புரியும். வேறொன்றும் இல்லை, உண்மையான அன்பின் அருமைதான் அது. உன் தவறை நீயே உணர்ந்து கொண்டு நீ அமைதியாகும் போது நீ தாழ்ந்து போவதில்லை, உயர்ந்து நிற்கிறாய் என்பதை தெரிந்து கொள். இழப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை என்று நினைக்கும் போதுதான் மீண்டும் தொடங்குகிறது நம் வாழ்க்கை. எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை. சில வழி தவறிய பயணங்கள்தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. மாற்றம் வேண்டும் எனில் அதை முதலில் உங்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். உங்களிடம் மாற்றம் ஏற்படாமல் அதை பிறரிடம் இருந்து எதிர்பார்ப்பது சரியானது அல்ல. வட்டம் போட்டு வாழ்வது தவறு அல்ல, ஆனால் அந்த குறுகிய வட்டம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து வாழ்வதுதான் மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் உன்னை தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள். ஆனால் நீ நிமிர்ந்து நடக்கும்போது உன்னை தடுக்கிவிட பலரும் வருவார்கள். கவனமாக இரு. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, நீ சந்திக்கும் தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை. தோல்விகள் வந்தால் ஏற்றுக்கொள். வெற்றிக்கான படிகள் தடுமாறும் போது நாம் பெற்ற தோல்விகள்தான் நம்மை தாங்கி பிடித்து வழிநடத்தும். சரியான நேரம் வந்த பிறகு எல்லா செயல்களையும் செய்துவிடலாம் என்று காத்திருப்பவனால் எந்த நேரத்திலும் எதையும் செய்ய முடியாது. காத்திருந்து காத்திருந்து காலத்தை வீணடித்து விடாதே. உனக்கான வெற்றியை யாரும் தட்டி பறிக்க முடியாது. நீண்ட காலமாக அது உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இன்றே செயலில் இறங்கு. உனது உழைப்பை பொறுத்துதான் உனக்கான வெற்றியும் காத்திருக்கும். உழைப்பை கொடுப்பதில் எப்போதும் தாராளமாக இரு. வெற்றிகளும் உனக்கு ஏராளமாக காத்திருக்கும். எங்கு நீங்கள் தவிர்க்கப்படுகிறீர்களோ, எங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் அவமானம் செய்யப்படுகிறீர்களோ, அங்கெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் மகத்தான வெற்றி. பிரச்சனைகளை தூரத்தில் வைத்து பார்க்க பழகுங்கள். அப்போதுதான் உங்களுக்கான நிம்மதி உங்கள் பக்கத்திலேயே இருக்கும். இன்று உன் மீது நம்பிக்கை வைத்து நீ முயற்சி செய்தால் நாளை உலகம் உன் மீது நம்பிக்கை வைத்து உன் பின்னால் வரும். வாழ்க்கையில் போராடும் போது கைத்தட்டி உற்சாகப்படுத்த விரும்பாத பலரும் நீ வெற்றியடைந்த பின் உன்னுடன் கைகுலுக்க முன்வரிசையில் வந்து நிற்பார்கள். உனது பிரச்சனைகளை இன்னும் ஒரு முறை நன்றாக உற்றுப்பார். நீ ஆழமாக பார்க்க பார்க்க அவை சிறியதாக மாறிவிடும். தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. எதிர்மறை எண்ணங்களும் தயக்கமும் உன்னுள் இருக்குமானால் உன் வெற்றியை தடுப்பது வேறு யாருமில்லை, நீ மட்டுமே. அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம், ஆனால் உங்களின் குணம்தான் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். இல்லாதவைகளை தேடுகிறேன் என்று இருப்பவைகளை இழந்து விடாதே. அனைத்திலும் கவனமாக முன்னேறிச் செல். பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தால் உன் வெற்றிகள் உன்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுவிடும்.
உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து செல். தூக்கத்தை தியாகம் செய். கற்பனையில் காரியம் முடி. விதைத்தது போதும். உரமிடும் வேலையை தொடங்கு. உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள். தோல்விகளுக்கு விலையேதும் இல்லை. ஆனால் விலையின்றி வெற்றி நிச்சயம் வருவதில்லை. இரத்தமும் சதையும் கொண்ட விதைதான் நீ. உனக்கு ஏற்ற இடத்தில் உன்னை நீயே விதைத்துக்கொள். உன் கையில் இருக்கும் எல்லாவற்றையும் விடையாய் பார். அவற்றை கையில் வைத்து அழகு பார்க்காதே. இழந்தவற்றை நினைத்து வருந்தாதே. உன்னிடம் இருப்பவற்றை முழுமையாக பயன்படுத்து. சோதனைகள் இல்லாத சாதனைகள் இசை சேர்க்கப்படாத பாடலுக்கு சமம். சோதனைகளை கடந்து நீ சாதிக்கின்ற வெற்றிதான் இந்த தேசமே கொண்டாடும் வெற்றியாக மாறும். நீ அடைய நினைக்கும் தூரம் உன் இலக்கு அல்ல, அது உன் வாழ்க்கை. இலக்கு என்றால் கடமைக்கு ஓடத் தோன்றும். வாழ்க்கை என்றால்தான் ஜெயிக்க வேண்டும் என்று வெறியோடு வாழத் தோன்றும். எது உனக்கு வேண்டும், இலக்கா வாழ்க்கையா? நீயே முடிவு செய். மீனின் வேகத்தை பரிசோதிக்க அதை தரையில் வைத்து ஆராய்ச்சி செய்வதே எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அதுபோலத்தான் உன் திறமை எது என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே உன் காலத்தை வீணடித்து கொண்டிருப்பதும் முட்டாள்தனம்தான். நீ யார், உன் திறமை என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள். அவரவர் தேவைகளுக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்தி கொள்வதுதான் உண்மையான பாசம் என்று நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். சில அன்பற்ற உறவுகளோடு கழிந்த கடினமான நேரங்கள் ஆறாத ரணங்களாக மாறி வாழ்க்கைக்கான நல்ல பாடங்களை தருகின்றன. ஒருவரின் நிறைகளை தெரிந்து கொள்ளாத நீங்கள் குறைகளை பற்றி கூறவும் குத்திக்காட்டவும் தகுதியற்றவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பதுதான். முடியாது என்று எதையும் விட்டுவிடாதே. முயன்று பார், நிச்சயம் முடியும். நல்ல செயல்களை செய்யுங்கள். வாழ்க்கையின் அடித்தளத்தை உருவாக்க அதை பயன்படுத்துங்கள். நீங்கள் நல்ல அறிவை சந்திக்கவில்லை என்றால் உங்களுக்கு தவறான பார்வைகள் இருக்கும். மேடு பள்ளம் நிறைந்ததுதான் உலகம். அதுபோல இன்ப துன்பம் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை. நெகிழ்வுத்தன்மை மற்றும் பணிவு வாழ்க்கையின் அடையாளங்கள். பாதையை தேடாதே, அதை நீயே உருவாக்கு. நம் மனதில் தோன்றும் எந்த எண்ணமும் வீணாவது இல்லை என்பதை நினைவில் கொள்வோம். ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தினால் நீங்கள் மிகவும் பணக்காரர். அழகான முகம் வயதாகிவிடும், ஆனால் நல்ல இதயம் எப்போதும் நன்றாக இருக்கும். பிறரிடம் பொறாமைப்படுபவன் மன அமைதியை பெறுவதில்லை. உங்கள் செயல்கள் உங்கள் எதிர்காலத்திற்கு வித்திடுகின்றன. நீங்கள் கொடுப்பதை நீங்கள் பெறுவீர்கள். ஞானம் என்பது சந்திரன் தண்ணீரில் பிரதிபலிப்பது போன்றது. நிலவும் ஈரமாகாது, தண்ணீரும் முடிந்து போகாது. ஊமையாக இருந்து விடாதே, வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும். இங்கு பலர் நல்லவன் என்பதற்கு சாட்சி அவர்கள் செய்த எந்த தவறுக்கும் சாட்சி இல்லை என்பதே. தனக்கு வலிப்பது போலவே எல்லா உயிர்களுக்கும் வலிக்கும் என்பதை உணர்வதே உண்மையான மனிதநேயம். பகைமையை பாசத்தால் வெல்வோம், நட்பை அன்பால் வெல்வோம், தோல்வியை முயற்சியால் வெல்வோம், அன்பால் அனைத்தையும் வெல்வோம். தன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கிறானே என்கிற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. மற்றவர்கள் சேரும் இடத்திற்கு வழிகாட்டுவார்கள், ஆனால் நீதான் சேரும் இடத்தை சென்றடைய வேண்டும். ஒவ்வொரு வகையான துன்பங்களும் நம்மிடம் இருந்தே உருவாகின்றன. நீங்கள் உங்களை நேசிப்பதைப் போல இன்னும் அதிகமாக மக்களை நேசியுங்கள். பௌத்தம் ஞானம் மற்றும் அமைதிக்கான இறுதி பாதையாகும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள். நீங்கள் எதையாவது பெற விரும்பினால் அதை முதலில் கொடுக்க வேண்டும். நல்ல செயல்கள் நல்வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். முதலில் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யுங்கள், பிறகு மற்றவர்களுக்கு உதவுங்கள். அன்பையும் இரக்கத்தையும் கடைபிடித்ததன் மூலம் நம் உலகத்தை மகிழ்ச்சியான இடமாக மாற்ற முடியும். உங்கள் மனதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். நம்பிக்கை எதுவோ, விருப்பம் எதுவோ, அதுவே காட்சியாய் தெரியும். இதுதான் மாயை. ஒவ்வொரு துன்பமும் ஒரு புத்தர் விதை. ஏனெனில் துன்பம் மனிதர்கள் ஞானத்தை காண தூண்டுகிறது. கடவுளுக்கு தொண்டு செய்வதை விட சிறந்தது உண்மைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. நீ துன்பக்கடலில் வாடும்போது யாருடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றுகிறதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம்.
நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு நன்றியுடன் இரு. ஏனென்றால் பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழிக்கிறார்கள். யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும். வேண்டாதவற்றை கடல் அலைகள் கரையில் தள்ளிவிடுவது போல ஒழுக்கமற்றவரின் நட்பை அறவே ஒதுக்கிவிடுவது நல்லது. நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில். நீ காண்பவை யாவும் நிலையற்றவை. நீ செய்வது சரி என்றும் அர்த்தமுள்ளது என்றும் உணர்ந்தால் முழு இதயத்துடன் அதை செய். வார்த்தைகள் வலிமையானவை. அதனால்தான் சில வார்த்தைகள் அழ வைக்கும், சில வார்த்தைகள் சிரிக்க வைக்கும். உங்களின் பிரச்சனை ஒரு பிரச்சனையே அல்ல, உன்னுடைய எதிர் செயலே பிரச்சனை. எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுவாய். நீ யார் என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. பிறருக்கு கொடுப்பதற்கு உங்களிடம் பணம் பொருள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆறுதல் சொல்ல 4 வார்த்தைகளாவது இல்லாமலா போய்விடும்? நல்லவராய் இருப்பது நல்லதுதான். ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது நல்லதல்ல. பக்குவப்பட்ட மனம் எப்போதும் மற்றவர்களிடம் உள்ள நிறைகளை மட்டுமே பார்க்கும், குறைகளை பார்க்காது. சொன்னது யார் என்று இரண்டாவதாக பார், சொன்னவன் எப்படிப்பட்டவன் என்பதை முதலாவதாக பாருங்கள். வாழுகின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். மௌனம் உங்களை சந்தோஷப்படுத்தும், புன்னகை பிறரை உற்சாகப்படுத்தும். விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து சிரிப்பு. யார் நம்மை கைவிட்டாலும் நாம் செய்த தர்மம் கைவிடாது. நன்மையை செய்தால் நன்மையே விளையும், தீமையை செய்தால் தீமையே விளையும். நற்காரியங்கள் செய்வதற்கு அஞ்ச வேண்டாம், அது ஆனந்தத்தின் மறுபெயர். குறையில்லாதவன் மனிதனில்லை, அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. எங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ அங்கிருந்தே உங்கள் வெற்றியின் பாதை தொடங்குகிறது. மனதின் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம். அந்த அறம் தன்னலமுடையதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம். இந்த உலகத்தில் வியப்பிலும் வியப்பு என்னவென்றால் செத்த பிணங்களை பார்த்து சாகும் பிணங்கள் ஆடுவது. தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். ஒருவருக்கு உதவுவதன் மூலம் இந்த உலகை உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த ஒருவருடைய உலகை உன்னால் மாற்ற முடியும். மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது. நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும். மனம் எல்லாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். நீ யாருக்காக உனக்குள் அழுது இறந்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் வேறு யாருக்காகவோ சிரித்து சிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் செய்ய அச்சப்படுங்கள், அதுவே நீங்கள் இந்த உலகத்திற்கு செய்யும் மகத்தான தொண்டு. உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே, ஏனெனில் இவ்வுலகில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிக்கப்படுபவர்களே அதிகம். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், மற்றவர்களை மாற்ற முயற்சிக்காதீர்கள். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். தேவையான இடங்களில் அடங்கி போகவில்லை என்றால் தேவையில்லாத நேரத்தில் அடக்கிவிட்டு போகும் விதி. உன்னை குற்றம் சொல்ல இம்மண்ணில் யாரும் இதுவரை பிறக்கவில்லை. இம்மண்ணில் வாழ்பவர்கள் யாரும் உத்தமர்களும் இல்லை. தெளிவு உன் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். பேசும் முன் கேளுங்கள், எழுதும் முன் யோசியுங்கள், செலவழிக்கும் முன் சம்பாதியுங்கள். கோபம் வரவேண்டிய இடத்தில் வராவிட்டால் உனக்கு மதிப்பில்லை. கோபம் வரக்கூடாத இடத்தில் வந்தால் கோபத்திற்கு மதிப்பில்லை. யாருடைய அறிவு பூர்த்தியாகி விடுமோ அவருடைய பேச்சு குறைந்துவிடும். வாழ்க்கை ஒரு நாள் மாறும், அது நாளையாக கூட இருக்கலாம். நீங்கள் கடந்து வந்த பாதையை ஒரு முறை திரும்பி பார்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் எதிர்காலத்தில் தடைகள் ஏதும் இருந்தால் எளிதில் உடைந்து விடலாம்.
வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கச் செய்யும். ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும். முடிந்தவரை போராடுங்கள். விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை எனில் விட்டு விலகிவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட தன்மானம் முக்கியமானது. வாழ்க்கையில் நடைபெறும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாடம் இருக்கிறது கற்றுக்கொள்வதற்கு. உண்மையாயிரு, உயிராய் இருக்காதே. யார் எப்போ எப்படி மாறுவார்கள் என்றே தெரியாது. உலகம் போலியானது. ஓடி வந்து மூச்சு வாங்கும்போதுதான் தெரியும் தண்ணீரின் அருமை. அதுபோலத்தான் கடந்து வந்த பிறகுதான் தெரியும் காலத்தின் அருமை. வாழ்க்கை என்பது ஒரு புள்ளியை போலத்தான். கவலைகளை மறந்தவர்களுக்கு அது தொடக்கப்புள்ளி, கவலைகளை மறக்காதவர்களுக்கு அதுவே முற்றுப்புள்ளி. தன்னை விட அடுத்தவன் நன்றாக வாழ்கிறான் என்னும் எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. காய் விடுவதையும் பழம் விடுவதையும் விரல்களில் வைத்திருக்கிறார்கள் குழந்தைகள். பெரியவர்கள்தான் மனங்களில் வைத்துள்ளோம். நாம் எப்போதுமே ஜெயிக்கப் போவதில்லை என்பது உண்மைதான். அதுபோல நாம் எப்பொழுதும் தோற்றுக்கொண்டே இருக்கப் போவதில்லை. பலரின் துரோகங்களால் வீழ்ந்த ஒருவன் தன் வாழ்க்கையில் மீண்டும் எழுந்து நடப்பது அவசியமே. உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும். ஆனால் உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களையும் நேசிக்க வைக்கும். எப்போதும் ஒரே மாதிரி உண்மையாக இருப்பவர்களை விட நாட்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற்போல் மாறுபவர்களையே இந்த போலி உலகம் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறது. புரிதலும் நிதானமும் ஒரு மனிதனுக்கு தவறும் பட்சத்தில் அவனுடன் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் நிம்மதி இருக்காது. இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே, அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய். நாம் எதற்காக இந்த உலகிலே வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். சிந்தனையோடு நிச்சயமாக உன் வாழ்வானது புதுப்பொழிவு பெறும். நம்பிக்கையை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியமல்ல, துரோகம். பல காலமாக நாம் நம்பி ஏமாந்த வார்த்தை உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டதாய் உணர்கிறீர்களோ அங்குதான் இருக்கிறது உங்கள் வெற்றிக்கான முதல் படி. உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. தோல்வியிலேயே விழுந்து கிடக்காதே. பழைய தோல்வியின் சுவடுகள் உன்னை புதிய வெற்றியை நெருங்க விடாமல் தடுக்கிறது. எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை எதையும் கடந்து போக வைக்கும். கவனத்துடன் படிப்படியாக முன்னேறும் மனிதன்தான் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுகிறான். வாழ வேண்டுமே என்று நினைக்காதீர்கள், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவு எடுங்கள். துன்பமும் தூசியாய் தெரியும். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற விஷயம், நாம் பாசம் வைத்த அனைவரும் நம் மீது பாசம் வைத்திருப்பார்கள் என்று கற்பனை செய்வது. ஜெயித்தவனுக்கு தான் அடுத்து ஜெயிப்போமா என்கிற பயம் இருக்கும். ஆனால் தோற்றவர்களுக்கு அடுத்து கண்டிப்பாக ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை இருக்கும். சில உறவுகள் காரணமின்றி வெறுக்கிறார்கள், சில உறவுகள் காரணத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பான். யாரிடமும் அதிகமாக அன்பு வைக்காதீர்கள், யாரையும் அதிகமாக நம்பாதீர்கள். அவர்கள் தேவைகள் முடிந்த பின்பு மனசாட்சியே இல்லாமல் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது. சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடம்தான் நினைவில் இருக்கும். ஆனால் அழ வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும். வருத்தங்களை வாய்விட்டு கூட சொல்ல முடியாத வாழ்க்கைதான் இன்று பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, இயல்பான பேச்சு, யாரையும் காயப்படுத்தாத அன்பு, பசிக்கு உணவு, பண்பு மறவாத பார்வை, இவைதான் நீ யார் என்பதை மற்றவருக்கு காட்டும். எது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இரு. அதை அடையும் வரை பொறுமையாக இரு. எப்போதும் சிரித்து வாழ். பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல, இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக. மனிதர்கள் மாறுவதில் வியப்படையாதே. வெளிச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழல் கூட திசை மாறித்தானே விழுகிறது. பிடித்தவர்களை தக்க வைத்து கொள்ள நிறைய செலவழியுங்கள். பணத்தை அல்ல, நேரத்தை. நடுத்தருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் சற்று ஓரமாகவே நிற்க பழகிக் கொள்ளுங்கள். அனுபவங்களை சேகரித்து வை. இனி வரும் நாட்கள் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும். உடல் சோர்வு ஒரு பலவீனமே அல்ல, மனசோர்வுதான் உண்மையில் பலவீனமாகும்.
குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முட்கள் இல்லாத கடிகாரம் போன்றது. அது நின்றாலும் ஓடினாலும் பயனில்லை. தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் சிறகை விரிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. காயங்கள் இல்லாமல் கனவு வேண்டுமானால் காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றி காண முடியாது. உழைப்பு உடலை வலிமையாக்கும், துன்பங்களே மனதை வலிமையாக்கும். நல்ல எண்ணங்களை விதைத்தவர்களுக்கு அறுவடை காலம் ஆனந்தமானது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள். மாறும் குணம் மனிதர்களுக்கே உரியது. உறவுகள் மனதில் சில உறுத்தல்களோடு சேர்ந்திருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிந்து சென்று விடுவதே சிறந்தது. குத்தி கிழிக்கின்ற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, தூக்கி போட்டு விடுங்கள். இல்லையென்றால் மறுபடியும் நம்மைத்தான் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களின் சிறிய தவறுகளை இப்போதே நீங்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செய்யப்போகும் பெரிய தவறுகளை உங்களால் தவிர்க்கவே முடியாது. ஒருவரின் கோபத்தை குறைக்க இன்னொருவரின் மௌனம்தான் அவசியமாக தேவைப்படுகிறது. காலம் என்பது கண்ணீரை மட்டுமல்ல, காயங்களையும் மாற்றும். கேள்விகளை மட்டுமல்ல, சில பதில்களையும் மாற்றும். நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் எதிர்பாராத நேரத்தில் நடக்கும் துயரங்களை கடந்து செல்ல வேண்டும், அல்லது கண்டுகொள்ளாமல் செல்ல வேண்டும். அவ்வளவுதான். நான் நிம்மதியாக உறங்கியது ஒரு இடத்தில்தான். அதுதான் கருவறை. காலம் ஒரு நாள் எல்லாவற்றையும் அம்பலப்படுத்தும். ஏனென்றால் போலியான விஷயங்களும் போலியான மனிதர்களும் வாழ்க்கையில் நீண்ட காலம் நீடிக்க முடியாது. சில தரமற்ற வார்த்தைகளுக்கு பதில் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். தரமற்ற வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்தால் உங்கள் தரம்தான் குறைந்துவிடும். அன்பானவர்கள் கோபப்பட்டால் அமைதியாக இரு. ஒரு நாள் உண்மையை உணர்ந்து வரும்போது பேச வார்த்தைகள் தேவைப்படும். பிடிக்காததை எவ்வளவுதான் பிடிக்க வைக்க போராடினாலும் பிடிக்காமல் தான் போகும். முதலில் எது தோன்றுகிறதோ அதுவே இறுதி. மாற்ற முயற்சித்தால் ஏமாற்றமே மிஞ்சும். ஒரு சில உறவுகளின் உண்மை சுயரூபம் தெரிய வரும்போதுதான் புரிகிறது, இவர்களையா உயிருக்கும் மேலாக நேசித்தோம் என்று. நம்பிக்கை வைத்தவனை ஏமாற்றுவது சாமர்த்தியமல்ல, துரோகம். உண்மையை சொல்லி காயப்படுத்தி விடுங்கள். பொய் சொல்லி சமாதானப்படுத்த வேண்டாம். பிடித்தவர்களின் சிறு பொய் கூட உயிருள்ளவரை கொல்லும். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம்! ஒன்று முன்னால், ஒன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் பெருமைப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் என்னிடத்தில் நிலைமை மாறும் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கை. நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ, ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கொள். இல்லை என்றால் உனக்கான உலகை உன்னால் காண முடியாது. நமக்கு நெருக்கமானவர் நம்முடன் பேசாத போது ஏற்படும் வலியை விட அவர்கள் மற்றவருடன் நெருக்கமாக பேசும்போது ஏற்படும் வலி அதிகம். மற்றவர் நம்மை வெறுப்பது கூட தெரியாமல் ஏன் என் கூட பேசல, என்னாச்சு என்று கேட்கிற மனம்தான் இங்கு அதிகம். நம் மனதுக்கு பிடித்தவர்கள் நம்மை கஷ்டப்படுத்தும் போது அவர்களின் மேல் நமக்கு கோபம் வராது, கண்களில் கண்ணீர் வரும். அனைவரும் இருந்தும் நீ அனாதை போல உணர்கிறாய் என்றால் உன் உண்மையான அன்பை யாரிடத்திலோ இழந்திருக்கிறாய் என்று அர்த்தம். பாசமே இல்லாதவர்களிடம் பாசம் காட்டினால் பழகிய பாவத்திற்கு வேஷம் போடுவார்களே தவிர பாசம் கிடைக்காது. உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றமல்ல. கண்களில் பிழை என்றால் இன்பமும் பிழையே. அது பார்க்கப்படுபவன் பிழையல்ல, பார்ப்பவன் பிழை. யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை உருவாக காரணம் அதிகமாக பேசியதன் விளைவாகத்தான் இருக்கும். ஆறுதலே கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு நிச்சயமாக அழுகை ஒரு மருந்தாக இருக்கும். எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல, என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பதுதான் உண்மையான அன்பு. ஒரு உயிரை நீ நேசிப்பது உண்மை என்றால் அதை பறவை போல பறக்கவிடு. அது உன்னை நேசிப்பது உண்மை என்றால் அது மீண்டும் உன்னை தேடி வரும். நீ யாருக்கு விழுந்து விழுந்து உதவி செய்தாயோ அவன்தான் உன்னை முதலில் துரோகவாள் கொண்டு வெட்டுவான். எதையும் எளிதாக சொல்லிவிடலாம், சுமப்பவனுக்கு தான் வழி தெரியும். கோபத்தின் போது வார்த்தைகளை கொட்டி தீர்க்காதீர்கள். அந்த சுடுசொல் உயிர் போகும் வரை உள்ளிருந்து ஒலிக்கும். யாரிடமும் அதிக அன்பு வைக்காதே. விடியும் நேரத்தில் அழுவது உன் கண்களாக இருக்காது, உன் இதயமாகத்தான் இருக்கும்.
ஒரு பெண் திமிராக இருப்பதற்கு அவளின் ஒழுக்கமும் நேர்மையான அன்பான குணமுமே காரணம். வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மனிதர்களின் உலகம். இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகிறான், நடிப்பவன் மதிக்கப்படுகிறான், ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகிறான். நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள், மறந்த பின்பும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள். நமக்கு மிகவும் பிடித்த ஒரு உறவை சேரவும் முடியாமல், யாருக்கும் விட்டு கொடுக்கவும் முடியாமல் தவிக்கின்ற மொழிதான் உலகத்தில் மிகவும் கொடுமையானது. யார் மனதும் என்னால் புண்பட்டு விடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றதாலோ என்னவோ என் மனதை புண்படுத்த போட்டி போட்டு நிற்கிறார்கள் பலர். நான் பேசிய வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பாளி, ஆனால் நீ புரிந்து கொண்டதற்கெல்லாம் நான் பொறுப்பல்ல. உண்மையான அன்பு உன்னிடம் இருந்தால் உன்னை விட்டு விலகிச் செல்பவரே நஷ்டவாளி. அவரே அதிகம் கவலைப்பட வேண்டும், நீ அல்ல. என் இமைகளின் இறுதி நொடிகள் உன் கனவுடன் என்றால் உறக்கம் கூட உயிர் பெறும். அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதைவிட கொடிய விஷம் எதுவும் இல்லை. துடைக்க யாரும் இல்லை எனும்போது எல்லோர் முன்பு வரும் கண்ணீர் கூட துரோகிதான். யார் உன்னை அதிகம் வெறுக்கின்றார்களோ அவர்கள்தான் உன்னை ஆழமாக நேசிக்கிறார்கள். உன்னை மறக்க முடியாமல் தவிக்கும் நேரத்தில் வருவதே வெறுப்பு. உங்களை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டுங்கள். முட்டாள்களுக்கு தெரியட்டும் இவர்களையா வெறுத்தோம் என்று. எந்த ஒரு பெண்ணும் ஏமாளி அல்ல. தன் பிரியமானவர்களுக்காக தன்னை தானே ஏமாற்றிக் கொள்வாள். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல் நாம் வாழ்வதிலே இருக்கிறது நமக்கென்று ஒரு அடையாளம். நீ உனது சொந்த திறமையை வளர்த்துக்கொள். மற்றவர்களை நம்பியிருப்பது நல்லதல்ல. எதை பற்றியும் எவரை பற்றியும் நம் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நிம்மதிக்கான ஒரே வழி. உரிமையில்லாத இடத்தில் எதையும் எதிர்பார்ப்பது தவறு. ஒருவரை மன்னிக்கும் அளவுக்கு நல்லவராக இருங்கள், ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவுக்கு முட்டாளாக இருக்காதீர்கள். பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதையும் மறுப்பு சொல்லப் போவதில்லை. சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதே சிறந்தது. நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையது இல்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகிவிடும். பணம் இருந்தால் தூரத்து சொந்தமும் நெருங்கிய சொந்தம் ஆகிவிடும். கடன் இருந்தால் நெருங்கிய சொந்தமும் தூரத்து சொந்தமாகிவிடும். விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை எனில் விலகிவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட தன்மானம் முக்கியமானது. துரோகங்களில் சிறந்தது நம்பிக்கை துரோகம். அதை நமக்கு அன்பானவர்கள்தான் சிறப்பாக செய்கிறார்கள். அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள். சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள், சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள். எனக்காகவும் ஒரு இதயம் துடிக்கும் என நினைத்திருந்தேன். ஆனால் அதுவும் என்னிடம் நடித்துவிட்டு தான் சென்றது. மரணம் வரை விடை கிடைக்காத ஒரே கேள்வி, யாரை நம்புவது? பொறுமையாக காத்திரு. இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு. ஒரு பொய் 100 துரோகிகளுக்கு சமம். ஒரு துரோகம் 100 கொலைகளுக்கு சமம். எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விரக்தியை நம் உறவுகளே நமக்குள் புகுத்தி விடுகிறார்கள். தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டிக்காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்து விடலாம். கோபத்திலோ வருத்தத்திலோ இருப்பவர்களை சிறிது தனிமையில் விடுங்கள். தனிமையாக விட்டுவிடாதீர்கள். எல்லா மௌனங்களும் திமிரல்ல. சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்கள். நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி. நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி. இந்த உலகில் பல பேர் தோல்விக்கு காரணம் அவர்களின் நம்பிக்கைக்கு உடையவர்களால் முதுகில் குத்தப்படுவதே. நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவரை நம்பியதற்கு கிடைத்த தண்டனை. ஒருவன் பொய் சொல்கிறான் என்று தெரிந்த பின்பும் அவனிடம் ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்பது முட்டாள்தனம். ஏனெனில் அவன் அதற்கும் பொய்தான் சொல்வான். பிடித்ததை பறித்து பிடிக்காததை கொடுத்து சந்தோஷமாக வாழ் என்று சொல்லி சிரிக்கிறது வாழ்க்கை. மனசும் மணிப்பரசும் ஒன்றுதான். சில்லறை விஷயங்களை இறக்கி வைக்கும் வரை கனமாகத்தான் இருக்கும். என்னதான் என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில ஏமாற்றங்கள் வலிக்கத்தான் செய்கிறது. ஒருவரிடம் நமக்கு உரிமைகள் அதிகமாகும் போதுதான் அவர்களை பிரிவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாகிறது.
யாராக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நேசித்து விடாதே. நம்மை கண்டுகொள்ளாமல் அவர்கள் அலட்சியம் செய்கின்ற ஒவ்வொரு நொடியும் மரணத்தை விட கொடுமையானது. சாப்பிடுவதை விட சுகமானது சாப்பிட்டாயா என்ற கேள்வி நமக்கு பிடித்தவர்களிடமிருந்து வரும்பொழுது நம் கதையை கற்பனை செய்து இன்னொருவரின் மேல் அளவு கடந்த அன்பு வைப்பதுதான் நாம் செய்யும் தவறுகளில் மிகப்பெரிய தவறு. தேவையான நேரத்தில் காட்டப்படாத அன்பு பின்பு 1000 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தாலும் அர்த்தமற்றது. பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம், ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள். பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு சமம். தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்திவிட்டு விலை மதிக்க முடியாத அவரின் அன்பை இழந்து விடாதீர்கள். அளவு கடந்த அன்பினால் வரும் கோபங்களையும் புரிந்து கொள்ளாவிட்டால் அதுவும் சில நேரம் பிரிவுக்கு காரணமாகிவிடுகிறது. மனசு நோகும் போதெல்லாம் வயிறு விரதமிருக்க தொடங்கி விடுகிறது. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது. நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும், மற்றவர்கள் நமக்கு அதை கொடுத்தால் கசக்கும். வாழ்க்கை இப்படியே இருந்துவிட வேண்டும் என்று சிலருக்கு, இப்படியே இருந்துவிடுமோ என்று பலருக்கு. பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். ஆனால் தரம் வேறு, தன்மை வேறு. அப்படிதான் சில மனிதர்களும். நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகள் மாறும், ஏன் பலரது முகங்கள் கூட மாறும். நல்லவராக நடிக்க எல்லோராலும் முடியும், நல்லவராக வாழ சிலரால் தான் முடியும். எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல, என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பதுதான் உண்மையான அன்பு. ஒரு சொல் போதும் என்றால் 2 சொற்களை செலவு செய்யாதே. எவ்வளவு சொல்லியும் பயனில்லை என்றால் ஒரு சொல்லையும் விரயமாக்காதே. ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும். எல்லோரிடமும் கலகலப்பாக சிரித்து பேசும் மனிதர்களின் மனங்களில்தான் எவரிடமும் சொல்லப்படாத சில சோகங்களும் மறைந்திருக்கின்றன. ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து கொள்ளுங்கள். உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள். ஏனெனில் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது. எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மனசு எதையோ ஒன்றை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. உரிமை இருப்பதாக நினைத்து பேசி வருந்துவதை விட உன் எல்லை அறிந்து தொல்லை தராமல் தொலைவில் இருப்பது நல்லது. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றி. மேலும் இது போன்ற தரமான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.